Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்றைக்கி டேட் 19/6/2026. இந்த வீடியோ மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ ரீநீட் யூஜி 2026க்கு மாணவர்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு, அதாவது நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டிஏக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு என்டிஏனுடைய அப்டேட்ஸ், அதாவது இந்த நீட் மறுதேர்வு தொடர்பான தகவல்கள் மாணவர்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுறதா என்டிஏனுடைய நோட்டிஃபிகேஷன் ட்விட்டரில் வந்துருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 21 ஜூன் 2026 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய நீட் மறுதேர்வுக்கு தமிழ்நாட்டிலிருந்து 1,42,489 பேர் மறுதேர்வு எழுதலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் ப்ரெசண்ட்டான கேண்டிடேட்டினுடைய எண்ணிக்கை. இதே எண்ணிக்கை வருமா, இல்லை அந்த அன்னைக்கு, அதாவது 21 ஜூன் 2026 அன்று நடைபெறக்கூடிய நீட் மறு தேர்வில் அட்டண்டன்ஸை வச்சு தான் சொல்ல முடியும். இதே எண்ணிக்கை வரப்போகிறாங்களா, இல்லை இதை விட அதிகரிக்க போகுதா, இல்லை இதை விட குறைய போகுதா அப்படிங்கிறத மண்டே 22ஆம் தேதி கிடைக்கக்கூடிய தகவலினுடைய அடிப்படையில் நம்ம இன்னொரு அப்டேட் கொடுத்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இதுதான் என்டிஏனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் வந்திருக்கிற தகவல். என்டிஏ இஸ் நவ் சென்டிங் எக்ஸாம் updates and center information to the candidates directly on WhatsApp for the re-examination on Sunday 21st June 2026. நீட் மறுதேர்வுக்கான தகவல்கள் மற்றும் தேர்வு மையத்தினுடைய தகவல் இது எல்லாத்தையுமே கேண்டிடேட்டினுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ண போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மீண்டும் ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, இந்த தகவல்களை என்டிஏ தான் அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறத கேண்டிடேட் தரப்புலையும் பெற்றோர்கள் தரப்புலையும் எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஒன்லி ஃப்ரம் அவர் வெரிஃபைடு அக்கௌண்ட். இந்த நம்பர் அப்படிங்கிறது என்டிஏனுடைய நம்பர். இந்த என்டிஏனுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாருமே அந்த நம்பரை காண்டாக்டில் சேவ் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த தகவல் வராது. +91 78 279 80 287 அப்படின்ற என்டிஏனுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பரை யாரெல்லாம் சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வரும் அப்படின்னா கேண்டிடேட்டினுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு தான் வரும். இப்போ நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது 3 நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஒரு மெயின் நம்பர், ஒரு அடிஷ்னல் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு ஆல்டர்னேட் நம்பர் அப்படின்னு. அதில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கான மெயின் நம்பர் எது கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நம்ம எப்படி இது அதிகாரப்பூர்வ நம்பர் தான், என்டிஏனுடைய நம்பர் தான், வேறு எந்த விதமான விசமிகளுடைய நம்பரும் கிடையாது, ஹேக்கர்ஸ் நம்பர் கிடையாது அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணிக்கலாம்? லுக் ஃபார் த ப்ளூ வெரிஃபைடு டிக். அந்த வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வந்ததுன்னா அதில் ப்ளூ கலரில் அந்த வெரிஃபிகேஷன் டிக் இருக்குதான்னு பார்த்துக்கணும். ப்ளஸ் நேம் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு இருக்குதான்னு பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் நம்பர் வித்தவுட் அ ப்ளூ டிக் இல்லாமல் இருந்ததுன்னா அது என்டிஏனுடைய நம்பர் கிடையாது. அதன் பிறகு ஓடிபி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஓடிபி ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா
ஒரு லிங்க்கை கொடுத்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க அப்படின்ற மாதிரியான எந்த விதமான மெசேஜையும் என்டிஏ ஷேர் பண்ணாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் என்டிஏ தான் கேண்டிடேட்டுக்கு மெசேஜ் பண்ண முடியும். கேண்டிடேட் வந்து அந்த மெசேஜுக்கு ரிப்ளை மெசேஜோ இல்லைன்னா கேண்டிடேட் தரப்புலேருந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண முடியாது. திஸ் இஸ் அ ப்ராட்காஸ்ட் ஒன்லி சேனல், we will not ask you to reply. அப்போது என்டிஏ வந்து உங்கள்கிட்ட இருந்து ரிப்ளை கேட்கல, அதே போல் நீங்கள் வந்து என்டிஏ கூட சேட் பண்ணவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்டிஏ வந்து ஓடிபியை ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா அமௌண்ட் பே பண்ணுங்கள், இல்லைன்னா கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க, அந்த மாதிரியான எந்த விதமான மெசேஜையும் ஷேர் பண்ணாது. அப்படி வந்ததுன்னா அது வந்து ஃப்ராடு, அதாவது விஷமிகள் அனுப்பக்கூடிய மெசேஜ், அது என்டிஏது கிடையாது அப்படின்னும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நேற்று நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், ரீடவுன்லோட் யுவர் ரீநீட் அட்மிட் கார்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதுக்கான டீட்டெயிலையும் கொடுத்துருந்தோம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட் ஒய் ஃபார் எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இப்போது எல்லாருமே அந்த ரீநீட் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணணுமா சார் அப்படின்னு ஃபோன் கால்லையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மெசேஜ் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இண்டிவிஜுவல் மெசேஜ்லேயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்னுடைய விளக்கம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த உங்களுடைய ரீநீட் அட்மிட் கார்டை திரும்பவும் ரீடவுன்லோட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எந்த விதமான மாற்றமும் இல்லை, சென்டர் மாறல, இல்லைன்னா எக்ஸாம் சிட்டி மாறல அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சைடில் உறுதிப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 14th அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அட்மிட் கார்டில் ஒய்ன்னு இருக்கும். இப்போது ரீடவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ங்கிறது கிடையாது. 3 பேஜையும் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அந்த மாற்றம் இருக்கக்கூடிய முதல் பக்கத்தை மட்டுமாதும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி. இல்லைன்னா லாஸ்ட் மினிட்டில் தவறுதலாக ஏதாவது மாற்றம் இருக்குது, எக்ஸாம் சென்டர் மாறிடுச்சு, இல்லைன்னா சிட்டி மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் பழைய அட்மிட் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு அதன் பிறகு பதட்டமடைய தேவையில்லை. ஸோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரீநீட் அட்மிட் கார்டை ரீடவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு டெக்ஸ்ட் மெசேஜும் வந்திருக்கிறதா தகவல் வந்துட்டுருக்குது. ஏன்னா இது கேண்டிடேட்டுக்கு தான் மெசேஜ் போகுது, வெப்சைட்லேயோ இல்லைன்னா அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ்லேயோ அதை பற்றின தகவல் இல்லை. ஸோ உங்கள் சைடில் நீங்கள் உங்களுடைய ரீநீட் யூஜி 2026 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அந்த ரீநீட்டுக்கான அட்மிட் கார்டை திரும்பவும் ஒரு டைம் ரீடவுன்லோட் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் நியூஸ் பேப்பர் அப்டேட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பலத்த பாதுகாப்புடன் இராணுவ ஹெலிகாப்டரில் அந்தந்த எக்ஸாம் சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து பாதுகாப்பான இடத்துல பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா சார் அப்படின்னு ஒரு சிலர் கேட்ட கேள்விக்கு அந்த மாதிரியான அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. உங்களுடைய நேரத்தை விரயம் செய்து படிப்பில் வந்து முழு கவனத்தோட உங்களுடைய நேரத்தை விரயம் செய்யாமல் 21ஆம் தேதி எக்ஸாம் அப்படிங்கிறது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். தேவையில்லாத வதந்திகளை நம்பிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்றாதீங்க. போஸ்ட்போன்மெண்ட்டை பற்றி எந்த விதமான அஃபீஷியல் அறிவிப்பும் கிடையாது. ஓகேங்களா? 21 ஜூன் 2026 ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் நடக்குது. அதுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கான அட்வைசரி நோட்டிஃபிகேஷனும் 1 by 1 ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பயோமெட்ரிக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ட்ரெஸ் கோடு, பேண்ட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற 1 by 1 நோட்டிஃபிகேஷனையும் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். உங்களுடைய முழு கவனமும் நீட் தேர்வுக்கு, அதாவது நீட் மறுதேர்வுக்கு 21ஆம் தேதி ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய தேர்வுக்கு தயாராவதில் மட்டும் இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மொத்தமாக மே 3ஆம் தேதி நடந்த
நீட் தேர்வினுடைய வருகை பதிவில் 22.7 லட்சம் பேர் வருகை புரிந்திருந்தார்கள். அதில் 15.7% பேர் வந்து யூபியிலிருந்து மட்டும் வந்திருந்தாங்க அப்படிங்கிற தகவல் மே 3ஆம் தேதி நடந்த தேர்வினுடைய அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இப்போது அப்ளை பண்ண கேண்டிடேட், நீட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் வந்து 23.5 லட்சம் பேர். இப்போ இந்த மறுதேர்வு நடக்கிறதுனால இந்த எண்ணிக்கை அதிகரிக்குமா அல்லது குறையுமா அப்படிங்கிறது 22ஆம் தேதி காலையில் நியூஸ் பேப்பர் வந்த பிறகு தான் தெரியும். இப்போது நம்ம சொல்கிறது எல்லாமே 3ஆம் தேதி நடந்த தேர்வில் மாநில வாரியாக வருகை பதிவு எவ்வளவு, பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 22.7 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருந்தாங்க. அதில் யூபியில் தான் அதிகமான மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. யூபியில் மட்டுமே 3,52,56,291 3,56,291. இது வந்து மொத்த சதவீதத்தில் 15.7% யூபியில் மட்டுமே. இது வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா 2 lakh, மகாராஷ்டிராவில் 2,22,905, ராஜஸ்தானில் 2,03,470. அடுத்தது பீகாரில் பார்த்தீங்கன்னா 1,56,061, கர்நாடகாவில் 1,45,466, தமிழ்நாட்டில் 1,42,489. ஓகேங்களா. இது எல்லாமே 3ஆம் தேதி நடந்த தேர்வில் மாநில வாரியாக தேர்வு எழுதிய மாணவர்களுடைய வருகை பதிவு. 21ஆம் தேதிக்கு எத்தனை பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் அந்த அட்டனன்ஸ் ஷீட்டில் சைன் பண்ண பிறகு அது வந்து செய்தித்தாள்லையோ இல்லை நியூஸ் பேப்பர், அதாவது நியூஸ் சேனல்லையோ மீடியாஸ்லேயோ வந்தது பிறகு தான் நம்மளுக்கு தகவல் தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய அட்மிட் கார்டை திரும்பவும் ஒரு தடவை ரீடவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு என்டிஏ தரப்பிலிருந்து எக்ஸாம் சென்டர், சிட்டி மற்றும் ரீநீட் தொடர்பான அப்டேட் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day. All the best.